வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ரைஸ். தவாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கிரில் பேனில் எக் ரைஸை செய்ய போகிறேன். எக் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 300 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 90% போல் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 300 grams ஆஃப் பாஸ்மதி ரைஸுக்கு 3 eggs எடுத்துருக்கேன். கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீஃபும் நம்மளுக்கு ஒரு ஆஃப் ஹேண்ட் பஞ்ச் போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். க்ரீன் சில்லிஸ் நம்ம ஸ்பைசஸ்க்கு ஏற்ற போல் நம்ம க்ரீன் சில்லி எடுத்து வச்சுக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். மீட் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி பூலாம் எடுத்து வச்சுருக்கேன் கல்பாசியோடு சேர்த்து. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 1, நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான தவா எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கிரில் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேன் ஆனால் இந்த பேன் அகலமாக இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் இரும்பு தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இரும்பு தவாவில் செஞ்சால் கலக்கலாக இருக்கும். நான் இன்றைக்கி கிரில் பேன் யூஸ் பண்ணுறேன். இந்த பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு ஸ்பைசஸ் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். ஆனியன்ஸ் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடணும். இஞ்சி பூண்டினுடைய ராஸ்மெல் போயிடுச்சு. மிதமான தீயில தான் இருக்குது நம்மளுக்கு பேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மீட் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நான் கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ரைஸில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா 2 நிமிஷம் போல் வைக்கலாம். மசாலா, பச்சை மிளகாய் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகி நம்மளுக்கு வெந்து வரட்டும். பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகி நல்லா மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் இருந்துருச்சு. இப்போ நம்ம முட்டைகளை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்த 3 முட்டை ஆட் பண்ணலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் அப்படியே வைப்போம். நம்ம முட்டை ரொம்ப ஸ்டீர் பண்ண தேவையில்ல. அது அழகாக நம்மளுக்கு ஒரு ஆம்லெட் கன்சிஸ்டன்சிக்கு போல் வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். முட்டை பாருங்கள் கலக்கெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அழகாக ஸ்டீர் பண்ணி விடலாம். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு முட்டை பெருசாக கிடைக்கும். நம்ம முட்டை போத்திலுமே ஸ்டீர் பண்ணிட்டோம்னா ரொம்ப பொடி மாசு போல் போயிடும் நம்மளுக்கு. ஸோ லேசாக உடச்சி விட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் தவாவில் வைக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் ரைஸில் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கிரேவிக்கு மாத்திரம் நான் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணேன், போதும் நம்மளுக்கு. இன்கேஸ் நீங்கள் ரைஸில் சால்ட் ஆட் பண்ணனா இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணும்போது ஓவரால் ரெசிபிக்கும் சேர்த்தே சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. மிதமான கீழே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸை நல்லா கலந்து விடணும். பாருங்கள் சாதத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். நம்ம இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் வச்சுருந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். ரைஸ் பாருங்கள் நல்லா கலக்கலாக வெந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஒரு சுவையான தவா முட்டை சாதம் ஒரு ரோட் சைடு நம்ம வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணலாம் வாங்க.
பாருங்கள், ரொம்பவே கலக்கலான தவாவில் முட்டை சாதம் ரோட் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி நம்மளுக்கு கிடைக்குமோ அதே போல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கலக்கலான முட்டை சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.